அவ்வளோ கெட்ட வார்த்தைங்க பேசுறான். அது ஒரு கேங் உட்காந்து சிரிச்சுன்னு பாத்துனுக்குறானுங்கம்மா. அவ சொல்றா, எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணான்னா? பெண்களை இவ்வளவு இழிவா தரக்குறைவா பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? கூட அந்த ஸ்டேஜ்ல அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அத்தனை ஆண்கள். அந்த ஆண்கள்ல எத்தனை பேருக்கு அம்மா இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, பொம்பளை பசங்க இல்லையா? எல்லாரும் வேடிக்கை பார்த்து கை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டாலினுக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் அமைச்சிருப்பாங்க அவங்க வீட்டு பொம்பளை. அவங்க இங்க உட்காந்துக்கிறாங்க பாரு, அவங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாரையும் அமைச்சிருப்பாங்க. ஒரு பொம்பளைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் நீ ஓட்டு வாங்கணுமா? ஒரு தலைவனை பிடிச்சிருந்ததுன்னா ஆம்பளை என்னங்க பொம்பளை என்னங்க? பொம்பளைக்கு விஜய் பிடிச்சிருந்தா அவனோட ரூம்ல போய் படுக்கணுமா? சரி, உங்க தலைவரை பிடிச்ச பொம்பளைங்க எல்லாம் ஏன் உங்க கட்சியில பொண்ணுங்களே இல்லையா? பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எந்த பங்களாவுக்கு கூட்டிட்டு போறீங்க? எந்த பங்களால வந்து படுத்துட்டு ஓட்டு போடுறாங்க? அப்போ ஒரு தலைவரை பிடிக்கணும்னா ஆண்களுக்கு தான் பிடிக்கணும். ஆண்களுக்கு பிடிச்சிட்டா அது ஜெனியூன், பெண்களுக்கு பிடிச்சிட்டா தவறான தொழில் பண்ணணுமா? தவறா போய் படுக்கணுமா அந்த ரூம்ல பங்களால? என்னங்க பேச்சு இது? ஒரு ஜனநாயக நாட்டுல என்ன பேசிட்டு இருக்காரு இவரு? நான் பேர் என்ன, கிருஷ்ணமூர்த்தி. இத பார்த்துட்டு எப்படிங்க எல்லாரும் பொறுமையா இருக்கீங்க? எனக்கு புரியல. இந்த அதிகாரம், இந்த திமிர்லாம் எங்க இருந்து வந்தது? உன் பின்னாடி ஒரு பெரிய கட்சி இருக்கு, படைபலம் இருக்குன்னா